வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராமுடைய லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவில் எங்களுடைய நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ நேற்று வந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டில் எந்த சேஞ்சுமே இல்லை. எம்பரர் ஸ்டேட் மைனஸில் தான் வந்திருந்தது. அண்ட் தென் எல்லா நியூஸஸுமே நேற்று டிஎக்ஸ்ஐக்கு ஒரு நெகட்டிவான நியூஸஸாக தான் அமைஞ்சிருந்தது. டேட்டா மார்க்கெட்டும் கீழே தான் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமும் பில்டிங் பெர்மிட்டில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இது மார்க்கெட்டுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்காது. ஸோ இன்றைக்கி வேறு நியூஸ் இல்லாதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நியூஸாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷனை விட குறைவாக வரணும். ஒரு 5 ஆர் 7 இந்த மாதிரி ஏதாவது குறைவாக வந்தால் கண்டிப்பாக டிஎக்ஸ்ஒய்க்கு இது மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். இல்லை நெகட்டிவ் டேட்டாவாக வந்துருச்சு 219க்கு மேலே ஒரு 230 அந்த மாதிரி வந்தால் டிஎக்ஸ்ஒய் ஸ்பைக் அடிச்சுட்டு மேலே போவோம். ஆக மொத்தம் இன்னைக்கு டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்ன அப்சைட் ரேலி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு நியூஸஸ் இல்லை, ஸ்பீச்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டேட்டா நியூஸஸ் இன்னையோட மார்க்கெட்டில் முடியுது. நெக்ஸ்ட் வீக் தான் திருப்பி டேட்டாவுடைய நியூஸஸ் வரும். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டில் அது இப்போ நம்ம எதிர்பார்த்த சேனல் லெவலுக்கே வந்துட்டான். ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய பாட்டத்தில் இருக்கிறான். சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடம். ஸோ இங்கே இது ஃபெயில் ஆனால் கூட மார்க்கெட் மேலே ஏறிட்டு தான் கீழே இறங்கும். இல்லை இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டில் திருப்பி இன்னொரு ரேலி பார்க்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. சப்போர்ட் ஏரியா ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய நியூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை மெதுவாக மேலே நகர்த்த ட்ரை பண்ணும். ஒரு 4 ஹவர் ஸ்ட்ரெச்சரில் நம்ம போய் பார்க்கும்போது ப்ரைஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா மேலே இப்போ நகர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ நியூஸ் வரும்போது சின்னதாக ஒரு ஸ்பைக் வந்துட்டு மார்க்கெட் மேலே புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை டேட்டா நெகட்டிவாக வந்தால் மட்டும்தான் இந்த லோக்கு கீழே ஒரு ஸ்பைக் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போக சான்சஸ் உண்டு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் பை எதிர்பார்க்கலாம். அப்கமிங்கில் ஒரு பை ரேலிக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இந்த டாப்பும் இதுக்கும் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த டாப் கிட்ட ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணுறானா, அப்கமிங்கில் இந்த மார்க்கெட் பிரேக் பண்ணுறானா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டுக்கு இது நமக்கு ஒரு சின்ன சேனல் மாதிரி ஃபார்மேஷனுக்கு வரும் லைட்டாக. ஓகேங்களா. ஸோ இந்த பாட்டம் வந்தனால ஸ்பைக் அடித்து அந்த சேனலை மட்டும்தான் ஃபில் பண்ணுவான். திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இன்னும் இதை அக்யூரேட்டான நம்ம ஒரு சேனலாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான். ஓகே, இப்படி வைக்கணும். இப்படி வச்சோம்னா இன்னும் டச்சஸ் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் இன்னும் டச்சஸே நல்லாயிருக்கும். பட் நமக்கு பிரேக் அவுட்டுக்கு நம்ம அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இன்னும் கூட கொஞ்சம் மேலே வரும்பொழுது இங்கேயே பிரேக் அவுட்ஸை பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த சேனலே நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா. ஆக மொத்தம் இந்த டாப்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு சப்போர்ட் லெவல். அட்லீஸ்ட் இந்த ரேலி மார்க்கெட்டில் நடந்த இந்த ரேலியாவது மார்க்கெட்டில் இப்போ நடக்கும். ஸோ இன்னைக்கு நியூஸ் எப்படி வருதுன்னு தெரில டேட்டா. ஆனால் நமக்கு புல்லிஷ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஹையராக இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் கீழே பிரேக் ஆகாமல் இந்த டாப்புக்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு 80 பக்கமாக ஒரு 79.50 80 ஆர் 80.50 மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கீழே வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நேற்று நியூஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு கீழே டக்குன்னு ஒரு புல்லிஷ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 ரிஜெக்ஷன் ஃபேஸஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் கீழே திருப்பி சப்போர்ட் எடுத்தால் மேலே கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் அவ்வளோ பக்காவான கிளியர் வியூ கிடையாது இந்த மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்சி மார்க்கெட்டாக மாறுது. ஓகே, மெஸ்ஸி மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே பிரேக் ஆகவும் வாய்ப்புகள் உண்டு. அல்லது கீழே பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிளும் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் பக்காவான ரேஞ்ச் மார்க்கெட். இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டில் எந்த டிசிஷன் எடுத்தோம்னாலும் இது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நல்லா ஒமிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த டாப்ஸ் கிட்ட போய் நிற்கிறான். இங்கே இருக்கிற டாப்புக்கு
ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்ல ப்ரைஸ் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது டே டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பு கிட்ட மார்க்கெட் இப்போ ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஒன்று நம்ம வந்து நேற்று லைவ்ல கூட போட்டிருந்தோம் ஒரு சேனல். ஓகே, அந்த சேனல் டாப்புக்கும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ நின்றுட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் டிஎக்ஸ்ஒயில் ஒரு அப்சைட் புஷ் இருக்கும்போது சில்வரில் ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக உண்டு. 28.7 வரைக்கும் 70 வரைக்கும் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் செல் சான்சஸ் எங்கே கிடைச்சாலும் செல் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, நியூஸ் வந்தோடனே அப்படி மேலே போயிட்டு கீழே வரும். ஓகே, ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு தென் ப்ரைஸ் இப்படி ட்ராப் ஆகிறதுக்கான சினாரியோ நிறையா இருக்கும். செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாமே அந்த ரெசிஸ்டன்ஸில் போய் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ ஒரு கோல்டை பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்துட்டான். நேற்று இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலே உடச்சவன் இப்போ ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்காக ஒரு ஸ்வீப் நடந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ நேற்றே இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு ட்ராப் கொடுக்கும்போது செல் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம். பட் அதை வந்து சக்சீட் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இப்போ நல்லா மார்க்கெட் மேலே போயிட்டு அழகாக மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸில் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு 1 ஹவருக்கு போய்க்கலாம். ஸோ ப்ரைஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்படியே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர் வச்சுக்கலாம், அல்லது காமன் ஸ்ட்ரெச்சராக இப்படி வச்சுக்கலாம் ப்ரைஸில். ஸோ இந்த இடத்துல அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு யூ டர்ன் மார்க்கெட்டில் போட ட்ரை பண்ணுறான். மார்க்கெட் வந்து இப்படி ஒரு டேர்ன் அடிக்க ட்ரை பண்ணுறான். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் போடுற ஒன் ஆஃப் தி மெத்தட். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே கொஞ்சம் பிரேக் ஆனதுக்கப்புறம் மேலே 2388 2392 அல்லது 95 மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக கொஞ்சம் இன்னும் கீழே வரணும், அப்புறம் தான் மேலே போகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ட்ரை பண்ணலாம். மேலே இருக்கக்கூடிய ஒரு 98 அப்படிங்கிறத நீங்கள் எஸ்எல்லாக வச்சு போகலாம். ஸோ ஆல்ரெடி ட்ரெண்டு பை தான், நல்லா புரிஞ்சுங்க, ட்ரெண்டு பை தான். இது ஒரு கரெக்ஷன் செல்லுக்காக எதிர்பார்க்கலாம். இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 2375 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 2350 செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இதையும் தாண்டி மார்க்கெட் கீழே வரான் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்டை நம்ம இப்படி கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி தான் கீழே உடைக்க வாய்ப்பு இருக்கும். ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவல்னு ஒன்று இருக்கு. அந்த பிரேக் அவுட் லெவல் என்னன்னா 2330. இந்த 2330 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணுன்னா 232270 அந்த லெவல் ஆர் 2260 மார்க்கெட் திருப்பி டெஸ்ட் பண்ணுறதுக்காக இறங்கிடும். ஸோ இந்த லெவல் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த 2 லெவல் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த லெவலில் செல் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல, நான் சும்மா அப்படியே ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த லெவல்ஸை ஒமிட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான லெவல்ஸ் கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் அப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இப்போ வருது. இங்கேயும் செல் தான் ட்ரை பண்ணோம், அந்த செல் ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா, மேலே போயிட்டான். ஸோ இங்கேயும் நம்ம இப்போ செல் தான் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நம்ம இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ட்ரெண்ட் பைனாலும் நம்ம இப்போ எடுக்கிறது ட்ரெண்ட் பை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வரக்கூடிய செல் அப்படிங்கிறது ஒரு கரெக்ஷனாக மட்டுமே இருக்கும், சின்ன செல்லாக மட்டுமே இருக்கலாம். இது எக்ஸ்டெண்ட் ஆகலாம், 330 உடைக்கும் போது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதனால ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வருதோ, கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 7லேருந்து 10 பாயிண்ட்குள்ளே ஸ்டாப் லாஸ் வரும். இந்த ஸ்டாப் லாஸை முதல்ல அப்படியே ஒரு கீழே வந்து அப்படியே ஒரு 80 ப்ரைஸ் வந்து கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78 75ல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை புக் பண்ணிடுங்க. ரெண்டாவது டார்கெட் இதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வாங்கினா இடத்துக்கு பக்கத்தில் வந்துடணும். ஓகே, ஸோ செல் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம், பை வேண்டாம். ஆனால் ட்ரெண்ட் பை தான். ஒரு கரெக்ஷன் செல் வந்துட்டு 50ல் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கலாம். 50ல் சப்போர்ட் மார்க்கெட் எடுக்க முடியல அப்படின்னா 330 பிரேக் பண்ணும்போது நமக்கு ஹெவியான செல் இருக்கும். அதனால் ட்ரையல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நமக்கு வந்து பெரிய நியூஸஸ் கிடையாது, ஒன்லி ஸ்பீச்சஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ
ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறவங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.